பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் ஜோவினலே பவள நிறம் அவள் ஜோவினலே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் ஜோவினலே கண்ணா கார்முகில் மன்னா மாய கண்ணா பச்சை 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 நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் ஜோவினலே மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் வெண்மை நிறம் அவள் திருவுள்ளம் மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் வெண்மை நிறம் அவள் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டேன் மாதவன் வடிவம் அது கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாதவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் நானிதன் நாரணன் விளையாட்டு நாயகன் பேரில் திருப்பாட்டு நானிலம் நாரணன் விளையாட்டு நாயகன் பேரில் திருப்பாண்டு நானிதன் நாரணன் விளையாட்டு நாயகன் பேரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கென்றும் மாறுகோட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கென்றும் மாறுகோட்டு மலர்களிலே பல நிறம் கண்டே மாதவன் வடிவம் அது கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே திருமாதவன் கருணை மனம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே நமோ நாராயண நமக நமோ நாராயண நமக நமோ நாராயண நமக நாடு திருவிழா சஞ்சாரி என்னை கானப்பிரியர் கனகப்பிரியர் வீணாகன பிரியர் பிரம்மபுத்திரர் என்று அழைப்பது நமதத்தோடு நடந்த காலம் நடக்க இருக்கின்ற காலம் நடக்கப் போகின்ற காலம் முற்றும் அறிந்து தெரிந்து புரிந்து வரக்கூடியவன் யான் சுருக்கமாக சொல்லப்போனால் இன்று அதிகாலையில் எழுந்து நித்திய கர்மம் எடுத்துக்கொண்டு வீணாகனம் செய்து அதாவது மேலே எள்ளகம் கீழே எள்ளகம் ஈரேறு 14 உலகம் சென்று சத்தியலகம் சென்று சதுர்முனாகப்பட்டவன் என் தந்தையாகப்பட்டவன் ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வேதம் 4 வேதத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய என் தந்தை பிரம்மதேவன் அணுகிக் கொண்டு எனது தாயாகப்பட்டவன் அன்னை சரஸ்வதி கலைவாணி கடாராணி தமிழ்ச்செல்வி நாவிற்கரசி வெள்ளை பணிமொழி வெண்டவனை வீடு வைத்துக் கொண்டிருக்கிறாரே என்னோட தாய் கலைவாணி என்று சொல்லக்கூடியவர்கள் வணங்கி அவர்கள் 20 ஆசீர்வாதம் பெற்று பிறகு வைகுண்டம் சென்று 10 அவதர குடியுண்டிருக்கிறேன் என்று பாட்டன் மகாவிஷ்ணு கண்ணன் பரந்தாமன் கோபாலன் என்று சொல்கிற பாட்டனை தரிசித்து பிறகு மாமியாகப்பட்டவள் பாட்டியாகப்பட்டவள் ஆதிலட்சுமி ஜோதிலட்சுமி பாக்கியலட்சுமி விஜயலட்சுமி தனலட்சுமி அன்னலட்சுமி சொல்லக்கூடிய பல அவதரத்தின் மகிமையை பெற்று ஊடக மக்களை காத்து ரசித்து செல்வங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாளே மகாலட்சுமி எனது பாட்டியை தரிசித்து அவர்களுடைய 20 ஆசீர்வாதம் பெற்று பிறகு கைடுகள் சென்று ஆத்தல் காத்தல் அழித்தல் சொல்கிற தொழிலுக்கு மகனாகப்பட்டவன் முக்கண்ணனார் மூர்த்தி சொல்கிற நேரத்தில் காரகட்ட காபரன் போற கெட்ட பண்டிகள் ராமம் என்று ராமமே என்று சொல்வதற்கிணங்க ஞானத்திலே அழுகூலத்திலே வரக்கூடிய நேரத்திலே
5 3 8 அனாதியான மந்திரம் நெஞ்சில் நினைத்துக்கொண்டு நீர் உரைத்த பொருள் பஞ்சமான வாரங்கள் 100 கோடி சீடனும் பஞ்சு போல் பறக்கும் நான்மர்கள் பண்ணும் என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய வணங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் கைலங்கர் வாசன் கைலாசநாதன் காசிநாதன் ஐயன் படிக்காசநாதனை சிரித்து பிறகு மாமியாப்பட்டவன் அன்னை உமா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய சக்தி ஆதிபரா சக்தியை வணங்கிய நேரத்தில் என்னோட அண்ணனாகப்பட்டவன் தக்க நாள் கொடுக்கக்கூடிய சாபமாகப்பட்டது. அடே நாரதா, ஒரு நாடத்தில் ஒருத்தம் தங்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவிட்டால் உன்னுடைய சிறசாகப்பட்டது 1008 சுக்குகளை வெடித்தவனை கடமத்தின் சாபத்தை நாட்டு வருவதேன் என்ற இப்பொழுது என்னுடைய கழகத்தை பின்தொடர வேண்டும். காரணம், என்னுடைய கழகமும் ஆரம்பத்தில் அதாவது முதலிலே கழகமாக காணப்பட்டாலும் முடிவிலே என்னுடைய காரியம் நன்மையாகத்தான் முடியும். ஏனென்று கேட்ட அப்பேற்பட்ட சாபத்தை பெற்றவன் நான். இருந்தாலும் சுருக்கமாக நம் தேவகாரியத்தை கொள்ள வேண்டும். தேவாலயம் பிரம்மாலயம் விஷ்ணாலயம் இருந்தார்கள். ஆலயங்கள் 3 பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகள் உலகம் உருவாகி உலகத்தை படைத்து இப்படி மக்களை உருவாக்கி மனிதர்களை செயல்படுத்தி உலகத்தை காத்து ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு விழா. அந்த அடிப்படையை பார்க்க போனால் நாம் இப்பொழுது என் கழகத்தை தொடர வேண்டும். அன்புள்ள ரசிக பெருமக்களை, தொடர்ந்து ஒரு 2-3 வருஷம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் போன ஆண்டு வந்திருக்கிற போது அண்ணன் மாயகுளம் மாதவனன் அவருடைய யூடியூப்பில் சில என்னுடைய பேரும் புகழும் உலகமறிய வெளிப்படையான நிலைமை கொண்டு வந்துள்ளார். அந்த நிமிஷத்தில் இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சிவனுடைய ஆலயத்துக்கு வந்த உடனே எனக்கு இந்த வருடம் கலை முதுமணி என்ற பட்டம் புதுக்கோட்டை கலெக்டர் எம் உயர்திரு அருணா அவர்கள் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ வருகிற புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி நான் இது 6வது வருஷமாக காசிக்கு போகிறேன். காசி தரிசனங்கிற போது முக்கியமானதில்லை, உலகத்தில் எத்தனையோ சிவாலயம் இருக்குது. இந்த சிவ ஆலயத்துக்கு வந்து தான் நான் அந்த காட்சிக்கு போயிருக்கேன். இது உண்மை. இது வரைக்கும் 5 வருடமாக என் உடம்புல ஊசி போடலை. ஆஸ்பத்திரி போனேன், செலவு பண்ணேன், பெட்டில் சேர்த்தேன், குளுக்கோஸ் சேர்த்தேங்கிறது கிடையாது. வைத்த வலிக்கும் சிவபெருமானே ஆண்டவனே அப்படின்ட்டு வேதி அள்ளி போட்டு சாப்பிட்டு மருந்து மாத்திரை வாங்கிட்டு அப்படின்னு நினைவு வரும். அதனால் போன வருஷம் வந்து யூடியூப்பில் பேராகி ஒரு புகழ் கிடச்சிச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்திருக்கிறேன். இனி புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி காசிக்கு போகிறேன். ஏதாவது சிறப்புகள் இந்த ஆலயத்திலேருந்து எனக்கு உருவாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அம்மனுடைய அருளாலையும் ஆண்டு கொண்ட திருவிளையாலையும் எல்லா நலமும் பற்று பொறுப்போடு வாழணும். எல்லாரையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டு என் கணியை தொடர்கிறேன். காலம் கடந்து விட்டது, கதை என்ன கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் சிறிதளவு பணியை தொடர்ந்து நம் கடமையை உண்டாட்டுவோம். தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே, தாயாகி என்னை காக்கும் தமிழ் தெய்வமே, தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே, தன்னமுதாயினிக்கும் தனி தெய்வமே, தன்னமுதாயினிக்கும் தமிழ் தெய்வமே, நீயே என் வாழ்வுக்கு கெளியானவள், இணையாக என்னை காக்கும் துணையானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், இணையாக என்னை காக்கும் துணையானவள், நீயே என் வாழ்வுக்கு கெளியானவள். காயான உள்ளங்களை கனியாக்குவாய், காயான உள்ளங்களை கனியாக்குவாய், காயான உள்ளங்களை கனியாக்குவாய், கண்டா என்றால் போதும் பிணி போக்குவாய், கந்தா என்றால் போக்கும் பிணி போக்குவாய், வாயார உனை பாட வளங்கூட்டுவாய், வாயார உனை பாட வரம் கூட்டுவான், வாயார உனை பாட வளங்கூட்டுவாய், பாட்டி துதி போர்க்கு வழிகாட்டுவாய், மாட்டி துதி போர்க்கு வழிகாட்டுவாய். நீயே என் வாழ்வுக்கு கெளியானவள், நிலையாக
அதோ என்னுடைய வரவை அசுவதனார் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறார். நல்லது கவனிப்போம். நாராயணா உலகத்தை நாடுவது தெய்வ வழியை நிலைநாட்டுவதும் ஒன்றுதான். இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனுடைய அருளை சேர்ப்போம். சுவாமி நமஸ்காரம். சுவாமி உங்களை நான் வாழ மங்களம் உண்டாகட்டும். குண்டாதான் இருக்கு. ஆமா அப்படித்தான். பரவாயில்லை. இதே வேலைதான் எனக்கும். பெண்ணே சுவாமி, அதாவது அஸ்வதி மகளே சாவித்திரியை பார்க்க வேண்டும். இதோ அழைக்கிட்டேன் சுவாமி. ஆமா, தங்களிடம் ஒரு சின்ன விண்ணப்பம். என்னப்பா? எங்க அம்மா சத்தியவான நினைச்சா தினமும் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்கள் சத்த புத்திமதி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. புத்தி நான் சொல்றது நீ எனக்கு புத்தி இல்ல சாமி. பரவாயில்லை. ஏன்னா ஊடகத்திலே சாலமபுரி ஆளக்கூடிய தூய்மை சேனமகன் சத்தியவன் என்பவனை உங்க அம்மா சாவித்திரியாப்பட்டவன் மனமாற நேசிக்கிறாள். அப்படியா? ஆமா சாமி. சரி, இதுவா இருந்தா நான் பாத்துக்கிறேன். சாவித்திரி நான் வந்து அழைச்சு வா. இதோ கூப்பிடுறேன் சாமி. குடு 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 குடுன்னு கூப்பிடுறேன். அம்மா எந்த வாக்கி விடலையே. நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அப்படியா? நாரத மகாமுனிவரை காண கிடைக்காதே, பார்க்க வேண்டும். வணக்கம் சுவாமி. தீர்க்க சுமங்கலி பாபா, தீர்க்க சுமங்கலி பாபா, தீர்க்க சுமங்கலி பாபா. பெண்ணை சாவித்திரி, உன்னுடைய தோழி சொல்வதை அறிந்து முற்றிலும் அறிந்து நன்கு அறிந்து கொண்டேன். அப்படி இருந்தாலும் சத்தியவனோ அறிவிலும் ஆற்றத்திலும் நலத்திலும் குணத்திலும் இன்னும் சொல்லப்போனால் சகல வகையிலும் சிறந்தவன், சகலகலாவல்லவன். அப்படி இருந்தாலும் கூட இங்கே வந்துக்கூடிய புலனாகப்பட்டது என்னவென்று சொல்லுவது கேள். அதனால் என்ன சொல்லி கேட்டால், மாமரையாகம காவிய மேவிய வாசக நீதிகள் கற்றார். மாமரையாகம காவிய மேவிய வாசக நீதிகள் கற்றார். மாமரையாகம காவிய மேவிய வாசக நீதிகள் கற்றார். ஒரு சிவனுரிமை கருதி ஒரு முருகன் ஒரு பொருளனி ஒனே ஒருவத்தான். திருவழிலெழுதி நடைபெற்றான். திருமணமதி என குறவற்றான். கடுமறுபடுத்தி மொழி பற்றான். ஆனால் என்றால் இருக்கிறது. சொல்லுங்கள் சுவாமி. இருக்கிறது. ஆனால் என்று சொல்லக்கூடிய விவரத்திலே தான் அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தமாப்பட்ட என்னவென்று கேட்டால், பூதல ராஜகர் ஓடிட ஓர் நொடி போர் புரிபுரியப்பட்ட சிங்கம். பூதல ராஜகர் ஓடிட ஓர் நொடி போர் புரிபுரியப்பட்ட சிங்கம். பூதல ராஜகர் ஓடிட ஓர் நொடி போர் புரிபுரியப்பட்ட சிங்கம். பொறுமையில் இலக்கிய அழகிய எழு புகழ் பரசங்கம். வெளி பொருந்தும் அவனுடைய அங்கம். வெளி பொருந்திய வெளிவரு தங்கம். இது போதிக்கலாம் சாங்கோவாங்கம். சுவாமி, ஆனால் என்று கேள்விக்குறி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆனால் அவனுக்கு சுவாமி, அவர் மேல் உயிரையே வைத்துக் கொண்டிருக்கிறேன். அற்பாயில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. சாவித்திரி, சுவாமி, நீ நினைப்பது போல் அல்ல. ஊடகத்தில் ஒரு ஆணாக இருந்தால் சரி, பெண்ணாக இருந்தால் சரி, ஒரு மனிதன் நினைப்பதனை நடந்து விட்டால் இந்த உலகத்தில் தெய்வமே ஏதுபடி சொன்னார்கள். அதை போல நீ நினைப்பது வேறு, நடப்பது வேறு. அதனாலே அந்த சத்தியவனை மறப்பதுதான் சாலச் சிறந்தது. என்ன சுவாமி, அங்கிருந்து வந்தவுடனே சத்தியவான் மீது ஏன் சாவித்திரி வேண்ட ஓதினே. சத்தியவான் மீது உனக்காசையே சாவித்திரி வேண்ட ஓதினே. சத்தியவான் மீது உனக்காசையே சாவித்திரி வேண்ட ஓதினே. எத்தனை நல்லவனாயினும் எத்தனை நல்லவனாயினும் எங்கும் புகழ்கிறியாயினும் ஒரு சத்தியவான் மீதும் நச்சாகையே சாவித்திரி வேண்டாம் ஓதினே. சாமி, உமக்கு இது தர்மமா சாற்றுகின்றீர்கள். சாமி, உமக்கு தர்மமா சாற்றுக நீதி வர்மமா. பூமியில் இதொரு விந்தையே புருஷன் வேறு என்ன விந்தையே. பூமியில் இதொரு விந்தையே புருஷன் வேறு என்ன விந்தையே. புண்படுதையோ சாமி, உமக்கு தர்மமா தர்மமா. என்னம் அது? சுவாமி, வந்தவுடனே அவரை வெறுத்து விடு. அற்பாயில் வேற
கடவுளை தேடிக்கோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே சுவாமி. மனதிலே ஒருவரை வைத்துக் கொண்டு மற்ற ஆடவனோடு வாழ்க்கை நடத்துவது நல்லதா சுவாமி? உன்னுடைய வாழ்க்கையை கேட்கும்போது பெரிய தர்ம சங்கடமாக இருக்கின்றது. என்ன அவனுக்கு இருக்குது குறுகிய காலகட்டம், அவன் அற்ப ஆயுள்காரமா இருக்கிறான். அதனாலே அவனை மறந்து விடமா என்று சொன்னால் வாழ்ந்தான் வன்குணத்தான் வாழணும் அப்படிங்கிறது பிடிதற்குள்ள விட்டாய். அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். சொல்லுங்க. நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நாடி வந்துரம் மதிக்கை இல்லாதவன். நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நாடி வந்துரம் மதிக்கை இல்லாதவன். நாடு நகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நாடி வந்துரம் மதிக்கை இல்லாதவன். காடுகுடியாகி வீடுமில்லாதவன். காடுகுடியாகி வீடுமில்லாதவன். காடுகுடியாகி வீடுமில்லாதவன். கண்ணீர துன்பத்தோடு கோரானவன். உனக்காகையே கவித்திருவனா ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்து போகும் அவ்வகை முன் செய்த பாவ புண்ணியமாகும். ஆற்று வெள்ளம் வந்து செல்லம் வந்து ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்து போகும் அவ்வகை முன் செய்த பாவ புண்ணியமாகும். நேற்று தருத்திரக்கின்ற அதிர்ஷ்டமாகும். இது இல்லாம சாமி உமக்கு தர்மமா தர்மமா. செல்வம் உங்களிடம் இருக்கலாம், நாளை என்னிடம் இருக்கலாம், என் தோழியிடம் இருக்கலாம். ஆற்று வெள்ளம் போல செல்வோம் 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 என்று செல்வம் போய்கொண்டே இருக்கும். ஆனால் குணம் அப்படி அல்ல. நான் அவர் செல்வத்தை பார்த்து ஆசைப்படவில்லை சுவாமி, அவர் குணத்தை பார்த்துத்தான் நான் ஆசைப்பட்டேன். நீ நினைப்பது போல அல்ல. ஏன்னா இளங்கன் பயமறியாத இத்தனை சோமரியா சொன்னார்கள். வாழக்கூடிய வயசு பருவமாகப்பட்டது உன்னை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. சாபித்தோட சொல்றோம் கேட்டுக்க சுவாமி. கோட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்டபள்ளி என்னைக்குமே மாறாதுமா. அதனால ஆண்டாண்டு தோறும் அழுது உருண்டாலும் ஆண்டு வரப்போறது கிடையாது இந்த மாநிலத்தில். அவரை மறக்க சொல்றீங்களா? ஆமா, என்ன செய்யறது, என்னால மறக்க முடியாது. ஆனா மறக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்டு இனிமேல உன் செயல் நீரை மாத்திக்கிறோம். ஆயுளவனுக்கோ என்னமோ சுவாமி அம்மா 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 ஆயுளவனுக்கோ என்னமோ ஆண்டி அம்மா 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 ஆயுளவனுக்கோ ஆயுளவனுக்கோ என்னமோ ஆண்டே அப்புறம் ஐயையோ அப்புறம் ஐயையோ போவானவன் மாடு. நீயவனை விட்டு கடல் தாண்டு அம்மா அம்மா. நீயவனை விட்டு துன்ப கடல் தாண்டு அம்மா அம்மா. நீயவனை விட்டு துன்ப கடல் தாண்டு வேறு மனவாளனை நீச்சையும் வேறு மனவாளனை வேண்டு. நிச்சயம் வேறு மனவாளனை வேண்டு. ஆயுளவனுக்கோ ஆயுளவனுக்கோ என்னே அப்புறம் ஐயையோ போவானவன் சாவித்ரி, என்னால் ஏன்ற போல சொல்லிவிட்டேன். இனிமேல் உன் முடிவுதான். சாகாதிருப்பவர் தாரணியில் இல்லை சுவாமி சுவாமி. சாகாதிருப்பவர் தாரணியில் இல்லை சுவாமி.
சுவாமி அகையினாலே கேளுமறியா சாகாதிருப்பவர் தரணியில் இல்லை சஞ்சலம் நேர்வதெல்லாம் ஊழ்வினை கொள்ளில்லை ஆகாது மற்றோரை கொள்ள மனம் இல்லை சுவாமி ஆகாது மற்றோரை கொள்ள மனம் இல்லை ஆகாது மற்றோரை கொள்ள மனம் இல்லை ஆகையினாலே கேளுமடியார் சொல்லை ஆகையினாலே கேளுமடியார் சாகாது இருப்பவர் காரணியில் இல்லை சுவாமி 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 உலகத்திலே பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு நிச்சயம் உண்டு கண்டிப்பாக உண்டு இல்லையா ஆனா இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை தாங்கள் எங்கள் அரண்மனைக்கு எழுந்தருளி வந்தீர்கள் வரும்போது என் தோழி உங்களை எப்படி வரவேற்றாள் வரவிட்டால் அதுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்தேன் உங்களை மாதிரி மகரிஷிகள் உங்களோட மாதிரி முனிவர்கள் வார்த்தைகள் வாக்கு பொய்யாகாது அதே வரிசையிலே நானும் வந்தேன் ஆமாம் வணக்கம் சுவாமி என்றேன் எனக்கு எப்படி ஆசீர்வாதம் செய்தீர்கள் உனக்கு என்ன சொன்னேன் அது மட்டும் மறந்துரும் என்ன சொன்னேன் ஏதோ சொன்னேன் மறந்து விட்டேனே என்னம்மா சொன்னேன் ஏதோ சொன்னேன் மறந்து விட்டேன் சொன்னீர்கள் சாமி ஏதோ சொன்னேன் ஒன்றும் புரியவில்லை கொஞ்சம் பொறுமா கொஞ்சம் பொறுத்துரு கொஞ்சம் ஞாபகத்திற்கு வருகிறதா என்று சொல்லி அது மட்டும் மறந்துரும் எப்படி சாவித்திரி வந்த உடனே உனக்கு தீர்க்க சுமங்கலி பாபா தீர்க்க சுமங்கலி பாபா தீர்க்க சுமங்கலி பாபா என்றுதான் சொன்னேன் ஒரு நேரம் அல்ல இரண்டு நேரம் அல்ல 3 நேரம் சொல்லி இருக்கிறீர்கள் தீர்க்க சுமங்கலி பவா என்று உங்கள் வாக்கில் இருந்து வந்திருக்கிறது நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும்போது என் நாதருக்கு எப்படி அற்ப ஆயுள் உண்டாகும் அப்போ நாரதர் வாக்கு பொய்யாகுமா நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா முன்பின்னே அறியாமல் சாவித்திரி பெண்ணுகிட்ட வார்த்தை கொடுத்து நல்ல நான் ஆனால் என்னுடைய வார்த்தை எனக்கே வினையாக முடிந்துவிடும் என்பதை நான் சிந்தித்து கூட பார்க்கவில்லை என்ன செய்வது இப்படித்தான் கூடத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆடம் தெரியுமா காலை விட்டு மாடி நிற்கிறது அதை போல் ஓ நேரமோ ஏன் நேரமோ இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நிலைமை ஆகிட்டேன் இருந்தாலும் பரவாயில்லை சாவித்திரி நான் கொடுத்த வாக்காகப்பட்டது வாக்கிலிட்டால் தப்பாது வரம் கொடுத்தால் வையாது பொய்யாது பொய்யாது பூமணந்தால் வையாது என்பதற்கிணங்க நான் கொடுத்த வாக்கு பழுதுபடாமலும் இருக்க உனக்கு உபாயம் ஒன்று சொல்கிறேன் சொல்லுங்கள் சுவாமி அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆகட்டும் தேவியை பூசை செய்வாய் குழந்தாய் திருமண் பயமெல்லாம் சாவித்ரி தேவியை பூஜை செய்வாய் தேவியை பூஜை செய்வாய் குழந்தாய் திருமோ பயமெல்லாம் தேவியை பூஜை செய்வாய் அம்மா உலகிலும் அவளே ஜெகன்மாத மூலகிலும் அவனே ஜெகன்மாதா 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 உலகிலும் உலகிலும் அவளே ஜெகன்மாதா
தவறாமே முழு மதனுடனே நான் முழு மனதுடனே நான் கோரும் தவறாமே தேவியே பூஜை செய்வாய். இப்பொழுது உன் விருப்பத்திற்கிணங்க உனக்கும் சத்திய வணக்கம் நானே திருமணத்தில் நினைத்து வைக்கிறேன். ஆமா அப்படியே ஆகட்டும். அவரை எதிர்பார்க்கிறேன். வருவார் வருவார் என்று போய் வாரேன் என்று சொன்னார். இப்பொழுதே திரும்பி விடுவேன் என்று சொன்னார். என்னை ஏமாற்றி விட்டாரா தெரியவில்லையே. நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா அழகான மொழி பேசி விளையாடும் கிளியே நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா அழகான மொழி பேசி விளையாடும் கிளியே நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா அழகான மொழி பேசி விளையாடும் கிளியே அழகான ஒளிவே விளையாடும் கிளியே நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா ஜனதாசை வனிதாமணி எனதாசை வனிதாமணி ஆ ஜனதாசை வனிதாமணி என் மனதோடு முறமாடும் மனமோகினி ஜனதாசை வனிதாமணி இயலுடல் இசை போல இணைந்திடும் கலைவாணி இயலுடல் இசை போல இணைந்திடும் கலைவாணி இகமேல் இனிமேல் சுகம் பெற இதுபோல் திருநாள் வருமோ எனதாசை வனிதாமணி வரமாட்டீர்களோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அது எப்படி ஆனால் வந்து விட்டீர்கள். ஏமாற்றி விட்டாரோ நம்மை என்று மனதில் ரொம்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஏமாற்றமா? நாரத மகாமுனிவர் வந்தார். சரி, உங்களை அழைத்து வரும்படி சொன்னார். அப்படியா? ஆமாம். இங்கே அதோ வருகிறார். ஏன் கவலை முகத்தோடு இருக்கிறாய்? கவலையை விடு. உனக்கும் சாவித்திற்கும் நானே திருமணத்தை நடத்தி வைப்ப போகிறேன். அப்படி ஆகட்டும். ஆஹா, சாவித்திற்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் சத்தியவனுக்கும் சாவித்திற்கும் நானே திருமணத்தை நடத்தி வைத்து விட்டேன். ஆனால் சத்தியவனுடைய உயிரை இந்த 3 நாடிகளுக்குள், இந்த 3 நாடிகைங்கிறது ஒரு முகூர்த்த நேரம். இந்த முகூர்த்த நேரத்துக்குள்ள எப்படியே சத்தியம் கேள்வி